ஆக பேசவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ, யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் இளிச்சவாயர்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். நாங்கள் எங்களை புரிந்து கொண்டோம். நாங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டோம். யார் யார் எத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம். தமிழ் தேசிய களமாக இருந்தாலும், சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு களமாக இருந்தாலும், பாட்டாளி வர்க்க விடுதலை களமாக இருந்தாலும், பெண் விடுதலை களமாக இருந்தாலும், அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேர்கள் பரவும். தமிழ் தேசிய களத்தில் இருப்பவர்களால் சாதி ஒழிப்பு களத்திற்கு வர முடியாமல் போகலாம், வராமல் இருந்திருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்க விடுதலை களத்தில் இருப்பவர்கள் திண்ணியத்திற்கு வந்ததில்லை, வரவு மாட்டார்கள். பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் சேரி பெண்ணின் மானபங்கத்தை தடுத்து நிறுத்த முன்வந்ததில்லை. ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவே ஒழிந்து போ, ரஷ்ய ஏகாதிபத்தியமே ஒழிக என்று கூச்சலிடுகிறவர்கள் உள்ளூரில் இருக்கிற சாதி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க துணிச்சலை பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கும், சாதி ஆதிக்கத்தையும் எதிர்க்கும். பாட்டாளி வர்க்க விடுதலைக்கும் குரல் கொடுக்கும், சேரி பாட்டாளிகளின் விடுதலைக்கும் தலைமை தாங்கும். ஆக விடுதலை சிறுத்தைகளின் தலைமை என்பது முழுமை பெற்ற ஒரு தலைமையாக இந்த மண்ணில் நிறுவப்படும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.